ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள், கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த 5 மாதங்களை தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். 6வது மாதத்தை ஈவாக நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே யோபு இப்படியாக சொல்லுகிறார்: தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இது நமக்கு தெரியும். ஆனால் யோபு சொல்கிறாரு, அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்போ அதை அறிந்து கொள்ளுகிறார்? அதுக்கு முன்னால் அதிகாரங்களிலெல்லாம் ஆண்டவர் அவரோடு பல கேள்விகளை கேட்கிறார். அவருடைய சிருஷ்டிப்பை அடிப்படையாக வைத்து ஏராளமான கேள்விகளை கேட்கும் பொழுதுதான் யோபுவுக்கு ஒரு உணர்வு வருகிறது, தேவனை குறித்த ஒரு தெளிவு வருகிறது. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்கிற அந்த அறிவு யோபுக்கு 42ஆம் அதிகாரத்தில் தான் வருகிறது. அந்த அறிவு வந்ததற்கு பிறகுதான் அவர் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். அவர் வாழ்க்கை மாறுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதத்திலே நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரை அறிகிற அறிவு. ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள். தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக, தயவு பாராட்டுவாராக. அவர் உங்கள் வாழ்க்கையிலே சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையிலே தடைபடாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதற்கு தேவை அவரை அறிகிற அறிவு. அப்படிப்பட்ட அறிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.